தஞ்சாவூர் போகிறாங்க. தஞ்சாவூரா? இன்னைக்கு ஃபுல்லாவா? இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அங்கே தான். எதில் போகிறீங்க? ட்ரெயினில் போகிறோம். சரி, போயிட்டு வாங்க பத்திரமா. பாய். பாய் சொல்லுங்க. பாய். வீட்டிலேருந்து கிளம்பி நேராக ஸ்டேஷன் போயாச்சுங்க. நான் வேளாங்கண்ணி ட்ரிப் போனப்போ ஸ்டேஷனில் கூட்டமே கிடையாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை. பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் என் ஹஸ்பண்ட் எப்போதும் போல் டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு அஃபிஷியல் ட்ரிப்பாக கிளம்புனாங்க. நான் அதை வந்து ஃபேமிலி ட்ரிப்பாக அப்படியே மாற்றிட்டேன். நானும் எங்கள் அத்தையும் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் தஞ்சாவூரில் இறங்கி டிஃபனை முடிச்சுட்டு அவங்க மண்டபத்துக்கு போயிட்டாங்க. நானும் எங்கள் அத்தையும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். என் பொண்ணு ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்தோடனே ஃப்ளாகை பார்த்துட்டா. ஃப்ளாகை பார்த்தா மேடம் சல்யூட் பண்ணாமல் வரமாட்டாங்க. அவங்க ஆத்தாவையும் சல்யூட் பண்ண சொல்லிவிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டோம். அங்கே போனால் ஆட்டோ வந்து 150 கேட்குறாங்க. இது அதிகமாக என்னன்னு எனக்கு தெரியல. சரின்னு கிளம்பிட்டோம். இது தாங்க ராஜகோபுரம். இன்னொன்று கேரளாந்தங்கம் கோபுரம்னு சொல்லுவாங்க. வாசல்லே நிறைய பூக்கடை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அகழி தான் இருக்கும். அதில் வந்து நிறைய தண்ணி ஃபில் பண்ணி முதலே போட்டுருவாங்க. எதிரி நாட்டிலேருந்து யாராவது படையெடுத்து வராங்கன்னா அதை தாண்டி வர முடியாது, கோடை சுவர் மேலே ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை தான் வெட்டி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அதில் ஏதோ ரெனோவேஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே செப்பல் போட்டுட்டு உள்ளே போனோங்க. இங்கே வந்து கோபுரம் வந்து 2 இருக்கும். கேரளாந்தகன் கோபுரம், ராஜராஜன் கோபுரம்னு. ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கிறது தான் கேரளாந்தகன் கோபுரம். இதுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னா 988 வந்து ராஜராஜன் வந்து சேரர்களை வெற்றி கொண்டதுக்கு காரணமாக அந்த நேம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் படிச்சிருக்கேன். உள்ளே போனால் பூங்காலாம் இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து ராஜராஜன் வந்து 1003ஆம் ஆண்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணார். கிட்டத்தட்ட 7 வருஷம் கட்டியிருக்கார் இந்த கோயிலை. 1003லேருந்து 1010 வரைக்கும் கட்டியிருப்பாங்க. உள்ள பூங்காலாம் செம்ம மெயின்டெனன்ஸுங்க. சூப்பராக இருந்துச்சு. அங்கெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் நந்தி இருப்பார். இந்த நந்தி வந்து ஆனால் வந்து இப்போ கரண்ட்டில் வச்சது. ராஜராஜன் சோழன் வச்சது வந்து சைடில் தெற்கு பக்கம் மாற்றி வச்சுட்டாங்க. அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு தெரியல. அதனால் வந்து புது நந்தி இங்கே செட் பண்ணி வச்சுட்டு போனோடனே நந்தியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே போனோம். உள்ளே வந்து வீடியோஸ் அலௌடு இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்து படியில் உட்காந்து ஒரு செல்ஃபியை போட்டுட்டு அங்கே கொஞ்சம் சிற்பம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ மைன்யூட் ஒர்க்கு. உண்மையாகவே சொல்ல போனால் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்க. எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே பெருமையான விஷயந்தான், ஆச்சரியத்துக்குரியதும் தான். இங்கே ஒரு மித்து ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. விமானம் நிழல் வந்து விழாது அப்படின்னு. அது சில பேர் வந்து விழாதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் அதெல்லாம் வந்து சும்மா பேச்சுக்கு தான், அதெல்லாம் கிடையாது, கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. உள்ளே வந்து மாமரம்லாம் எவ்வளோ பெருசு பாருங்கள். அதில் எவ்வளோ மாங்காய். கோயில் உள்ளே ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பக்கம்லாம் போக முடியல. நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு நேராக வந்து சைடில் வந்து மண்டபம் இருக்கும், அது வழியாக போயிட்டோம். ஏன்னா செம்ம வெயில் தாங்க முடியல. இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. அது பேர் வந்து தட்சிணமேருன்னு அழைப்பாங்க. யார் அப்படி ஃபர்ஸ்ட்டு நேம் வச்சதுன்னு பார்த்தா ராஜராஜ சோழன் தான் அப்படி அழைச்சிருப்பாங்க, தட்சிணமேரு அப்படின்னு. இது வந்து இந்த விமானம் வந்து 216 அடின்னு சொல்லுவாங்க. எதனால் 216 அடினா, நம்ம மெய்யெழுத்து, தமிழ் சொற்கள், தமிழ் எழுத்துக்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து 216 மெய்யெழுத்து, உயிரெழுத்து 2யும் சேர்த்து அதோட கவுண்டிங்கை தான் இந்த விமானத்தில் வந்து அந்த அடுக்காக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இதை கற்றளி கோயில்னு சொல்லுவாங்க. என்னென்னா செங்கலை மேலே வச்சு கட்டுற மாதிரி இதில் வந்து கற்களை கட்டினதுனால இதுக்கு வந்து கற்றளி கோவில் அப்படின்ற பேரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாகவே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா நம்ம ஒரு வீடை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். இங்கே எவ்வளோ பேர் கட்டியிருப்பாங்க, எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பாங்க. செதுக்குனதெல்லாம் பார்த்தா அவ்வளோ மைன்யூட்டான வேலை. உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயங்க. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த டைமில் நம்ம இந்த அளவுக்கு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அப்போ இந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னா உண்மையாகவே வந்து இதுக்கு அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குன்னு தான் பெருமிதமாக சொல்லலாம். இதை வந்து யுனெஸ்கோ பாதுகாக்கிறாங்க. உலக பாரம்பரிய சின்னமாக வந்து யுனெஸ்கோ வந்து 1985 வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்கள் இன்னும் எங்கெங்கெல்லாம் போனோன்னு அடுத்தடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.